ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேன். இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாமா? இதுக்கான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் இது மாதிரி கப்பு, ஸ்டீல் கப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எதுவுமே எழுதாத பேப்பரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்மாஷ் ஸ்டிக். ஃபஸ்ட்டு பேப்பரை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த ஃபோர்க்கோட இருக்க ஹோல்ஸில் போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க கைஸ். இதோ பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஒரு ஸ்டெப் கூட மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வராது உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட். இப்படி பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டாக கிழிச்சிக்கோங்க. இவ்வளோ பெருசு நம்மளுக்கு தேவைப்படாதனால இது நம்ம ரெண்டாக கிழிச்சிக்கிறோம். இப்போ ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கேமரா பையன் சொல்லிக்கிறாங்க கைஸ், கட்சி தெரில. ஸோ ஓகே கைஸ், இப்போ இந்த பேப்பரை எடுத்துக்கிறேன். இல்லைங்க, ஒரு பேப்பர் நீட் பண்ணிடுங்க கைஸ். நீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டம்ளர் ரொம்ப எடுத்தோம்ல, அதுதாங்க வைங்க கைஸ். வச்சதுக்கப்புறம் ஃபோர்க் எடுத்ததுக்கு மேலே இந்த மாதிரி பேலன்ஸ்டாக வைங்க கைஸ். இதோ அதுக்கப்புறம் சொன்ன நல்லா ஹோல்ஸில் போடணும். மிடில் வச்சு ஹோல்ஸில் வச்சுருங்க கைஸ். இப்போ தான் பேரண்ட்ஸ் ஹெல்ப் எடுத்துக்கோங்க, இல்லை அவங்கள கரெக்டாக பண்ண முடியாது கைஸ். சேஃபாக பண்ணுங்கள், நீட்டாக பண்ணுங்கள். இப்போ ஸ்மாஷ் ஸ்டிக் எடுத்துகிட்டு அப்புறம் பற்ற வைங்க கைஸ். சேஃபாக பண்ணுங்கள். தெரிஞ்சனால நான் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப் எடுத்துட்டு பண்ணுங்கள் கைஸ். இப்போ பற்ற வச்சோடனே கொஞ்சம் பற்ற டைம் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், பேஷன்ஸோடு பண்ணுங்கள் கைஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தேவை. இப்போ நல்லா அதுக்கு வேகணும், அப்படியே அது தீஞ்சு இதாகணும் கைஸ். நெருப்பட்டை அமுச்சிடுங்க கைஸ். இதோ நல்லா அது எரியணும். எரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கைஸ். இதோ நம்ம மெதுவாக தான் எரியும். எந்த எண்டில் தான் என்ன எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள் கைஸ், இப்படி தான் இருக்க போகுது. இதோ உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டு ஆல்மோஸ்ட் இப்படி ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் மேலே தான் புகையை பார்க்குறீங்க. இப்போ மேலே புகை வராமல் கீழே அது ஹோல் வழியாக புகை வெளியே வரும் பாருங்கள். அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். பாருங்கள் கைஸ், அது அமுச்சிடுச்சுன்னா இன்னொரு ஸ்மாஷ் ஸ்டிக் எடுத்து பற்ற வச்சுருங்க கைஸ். அது ஃபுல்லாக எரியணும். இதோ பாருங்கள் கைஸ், ஆல்மோஸ்ட் எரிஞ்சிடுச்சு. பேரண்ட்ஸ் ஹெல்ப் எடுத்துக்கோங்க கைஸ். இன்னொரு தடவை சொல்கிறேன். பார்த்தீங்களா கைஸ், கீழே புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மேலே கையடிச்சுக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழேருந்து தான் புகை நிறையா வரும். இதுதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட். இங்கே பாருங்கள் கைஸ், கேமரா கீழே காமிக்கிற, வெயிட் பண்ணுங்கள். இதோ பாருங்கள் கைஸ், கீழேருந்து தான் புகை வருது பாருங்கள். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த